அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. ஏழை நான் என்றே ஏங்கி நின்றேன், என்னை நீ வேண்டும் வாவென்று சொன்னார். பாவி நான் என்றேங்கி நின்றேன், என்னை நீ வேண்டும் வாவென்று சொன்னார். பிழை செய்து நான் வாழ்ந்த போதும், பிழை செய்து நான் வாழ்ந்த போதும், நீ தயை செய்து என்னை ஏற்றுக்கொண்டார், தயை செய்து என்னை ஏற்றுக்கொண்டார். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளை, புனித வார செவ்வாய்க்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த நாட்கள் முழுவதுமாக கடவுளோடு இரண்டர கலக்க நாம் நிறைய விஷயங்களை செய்திருப்போம். கடந்த 40 நாட்களாக 42 நாட்களாக அநேக விஷயங்கள் கடவுளுடைய புகழுரைக்காக, நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்காக அரும் செயல்கள் நிறைய செய்திருப்போம். அந்த செயல்களின் நிமித்தம் நமக்கு நிறைய வரங்களை தர கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த நாட்களிலே கடவுளுடைய இயேசுனுடைய பாடுகளையும் நாம் தியானித்து கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய திருப்பலியில் இன்னும் அதிகமாக இயேசுவோடு கலக்க, இயேசுனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்காக வாழ்ந்திட, நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு அவரோடு இணைந்து அவருடைய அன்பை சுவைத்து நல்ல வாழ்வு வாழ தேவையான வரங்களை வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குறைகள், குற்றங்கள், பாவங்கள் ஆகியவற்றை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரை, சகோதர சகோதரிகளை, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களே, கவனியுங்கள். கற்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாழ்ச்சுருவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கற்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குணங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீ
செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். என் வாய் நாள் தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள் தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கலப் பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் மரணாகவும் இருக்கின்றே. என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெருக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடி நின்று என்னை காத்தருளும். என் வாய் நாள் தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள் தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தே. உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவே. என் வாய் நாள் தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள் தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் நீர் கற்பித்து வந்தே. இனி வரும் நாட்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பே. என் வாய் நாள் தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள் தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்றப் பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீ சிலுவையில் அறைய கொண்டு செல்லப்படுகிறீர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தம் சீடர்கள் பந்தி அமர்ந்து இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள்.
இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சார்ந்திருந்ததால், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுவழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது. பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நடிகர்களை பார்த்திருப்போம். நாடகத்தில் நடிப்பவர்கள், தொலைக்காட்சியில் நடிப்பவர்கள், சீரியலில் நடிப்பவர்கள், அவர்கள் எல்லாரும் தன்னுடைய திறமையை காமித்து பணப்பிழைப்புக்காக, பணத்திற்காக நடிப்பவர்கள். நாம் நிறைய இடங்களிலே நாம் பார்த்திருப்போம், அல்லது காட்சிகளிலே பார்த்திருப்போம். ஆனால் சாதாரணமாக நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நடிப்பவர்களை நாம் பார்த்திருப்போம். அவர்கள் பணத்திற்காக அல்ல, தன்னுடைய பிழைப்பிற்காக நடிப்பவர்கள். அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். திடீர்னு நம்மள்ட்ட நல்லா பழகுவாங்க, திடீர்னு நல்லா பழக மாட்டாங்க. திடீர்னு பழகாம இருப்பாங்க, ஒரு நாள் 2 நாள்ல வந்து ஒட்டிக்குவாங்க. இது போன்று நாம் பல மனிதர்களை பார்த்திருப்போம். அவர்கள் சுயநலக்காரர்கள் என்று சொல்லலாம். தன்னை பற்றியே அனைத்தும் நடக்க வேண்டும், அனைத்தும் பேசப்பட வேண்டும். தன்னை பற்றி அது பிறர் பேசினாலும் சரி, தான் பேசினாலும் சரி. ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தி மட்டுமே பேசுவாங்க, மற்றவங்களை பத்தி பேசவும் விட மாட்டாங்க. அவர்கள் சுயநலக்காரர்கள். இந்த சுயநலம் அதிகம் போக போக துரோகத்தில் போய் முடியும். நான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும், நான் மட்டுமே நன்றாக வாழ வேண்டும், என்னை பற்றி மட்டுமே எல்லோரும் பேச வேண்டும், என்னை பற்றி மட்டுமே அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இறுதியிலே துரோகம் செய்வார்கள். யாருக்காக? நம்முடன் இருப்பவர்களுக்காக. அன்பானவர்களே, நான் குருமடத்தில், இளங்குருமடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று. நான் கொயர் மாஸ்டர், அங்கே இருக்கிறோம். பக்கத்தில் உள்ள ஒரு பங்கில் எங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. சரி, இப்போ பாடல் கற்றுக் கொடுத்து நீங்களும் பாடுங்க, அங்கே உள்ள மக்களையும் பாட வைங்க
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க பொழுது கொஞ்ச நாள் நாங்கள் போனோம். ஒரு குறிப்பிட்ட டைம் காலையில் 10 மணிலேருந்து போயிட்டு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு மறுபடியும் லஞ்சுக்கு வந்துடணும். ஒரு நாள் திடீரென அன்று இரவு நல்ல மழை அடித்து காற்றடிச்சு நாங்கள் வச்சுருந்த அந்த ஃபென்ஸ் படலெல்லாம் வந்து சாஞ்சிருச்சு. அப்புறம் மரங்கள்லாம் கொஞ்சம் சாஞ்சு விழுந்துருச்சு. உடனே எங்கள் ரெக்டர் என்ன பண்ணார், சரி நீங்கள் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு தயக்கம் என்னென்னா, கொயருக்கு கரெக்டாக அந்த டயத்தில் போகணும், ஆனால் இந்த வேலையையும் பார்க்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன பண்ணேன், அந்த கொயர் மாஸ்டர் இருந்தாலும் அறுவலை தூக்கிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். ஆனால் என் கூட இருப்பவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பிரதர்ஸ் கூட இருக்க பிரதர்ஸ், இல்லை வேணாம், நம்ம வந்து ஃபாதர்கிட்ட பர்மிஷன் கேட்போம், பர்மிஷன் கேட்டுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இந்த வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தயக்கம். ஏன்னா இப்போ இருக்க ஃபார்மேஷன் மாதிரி அப்போ கிடையாது. இப்போல்லாம் நிறைய ஃப்ரீடம் நிறைய கொடுக்குறாங்க. அப்போல்லாம் வந்து திட்டியே தீர்த்துருவாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வா எல்லாரும் சேர்ந்து போய் பர்மிஷன் கேட்கலாம், நீ கேளு, நாங்கள் பின்னாடி நிற்கிறோம், உன் கூட சேர்ந்து நாங்கள் நிற்கிறோம், ஆனால் கேட்கறது நீ தான் கொயர் மாஸ்டர், அதனால நீ தான் கேட்கணும். ஃபாதர் முதல்ல போய் கொயரை முடிச்சுட்டு அப்புறமா வந்து நாங்கள் வேலையை பார்த்து நல்லா முடிச்சு கொடுக்குறோம், நீ சொல்லு, நாங்கள்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு மிகுந்த தயக்கத்தோடு நான் போனவொன்னே எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வேலையை அப்படின்னு சொல்லி அது திரும்பி பார்க்குறேன். நாங்கள் எல்லாம்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பயலையும் காணோம். என் கூட வந்து நான் உன் கூட நிற்கிறேன், நீ பேசு, நாங்கள் நிற்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, திட்டு வாங்கினா எல்லாரும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னன்னா, நான் எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர்னு சொன்ன உடனே இந்த பக்கியெல்லாம் கிளம்பிட்டானுங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்வது தெரியாது திகைத்து போனேன். நான் வேற வழி இல்லை, எதுக்காக வந்து அப்படி சொன்னோன்னு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி முதல்ல போய் கொயரை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பண்ண. அவர் திட்டி தீர்த்துட்டார், உனக்கு அறிவில்லையா, இது முக்கியமான வேலை, நீ அவ்வாறு சொல்கிறாயே அப்படின்னு சொல்லி என்னை பேசி திட்டிட்டு கடுப்புல வெளியில வந்து அப்புறம் உடனே அறுவரை எடுத்துட்டு போய் எல்லா கடுப்புக்கும் வேலையை முடிச்சாச்சு. அது அந்த நேரம். பிறகு அதை நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் இது போன்று பல தருணங்களை நாம் எதிர்கொண்டிருப்போம். பல தருணங்களை, நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வா, நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோடு தொடர்ந்து இருப்பவர்கள், பயணிப்பவர்கள் தக்க தருணத்தில் எப்பொழுது கை கொடுக்க வேண்டுமோ அந்த தருணத்துல நம்ம சில நேரங்கள்ல அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. செய்வதறியாது திகைத்து போவோம். நான் இது வந்து சும்மா சின்ன விஷயம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நீங்கள்லாம் கண்டிப்பாக அனுபவப்பட்டு இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்வில் முக்கியமான தருணங்களை உங்களை உதறி தள்ளிய உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், ஏன் உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் நிறைய இருக்கலாம். இயேசு அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். 3 வருடங்கள் அன்பு செய்தவர், அந்த 12 சீடர்கள் அல்லது தன்னுடன் இருப்பவர்களை முழுமையாக அன்பு செய்தவர். நீங்க பாத்தீங்கன்னா சொல்வார், அவர்களை பார்க்கும்போது அவர்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல இருந்தார்கள். மக்களை அந்த அளவுக்கு அன்பு செய்தவர். ஆனால் தன்னுடன் இருக்கின்ற அந்த சீடர்களை எந்த அளவுக்கு அன்பு செய்திருப்பார்? 3 வருடங்கள். அவ்வாறு அன்பு செய்யப்பட்ட 2 சீடர்களினுடைய முகத்திரைகள் இன்று கிழிகிறது. ஒன்று பேதுரு, இன்னொன்று யூதாசு. முதலாவதாக பேதுருவை பற்றி சிந்திப்போம். பேதுரு நற்செய்தியிலே அடிக்கடி வருகின்ற ஒரு நபர். ஏதாவது கேள்வி கேட்டா உடனே முன்னாடி போய் தெரிந்த பதிலை சொல்கிறவர், துணிச்சலோடு சொல்கிறவர். அவர் தலைவர் என்றும் இயேசு நியமிக்கிறார். இந்த பாறையின் மீது நான் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார் இயேசு. ஆனால் இன்று அவர் சொல்வது, உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கேட்டிருப்போம் நிறைய விஷயம். என்ன வேணும் உன் கூட நிற்பேன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த பேரு. அவர் முன்னாடி போனாரு, பேசினார் அப்படின்றதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேதுரு அந்த வார்த்தையை சொல்லவில்லை. நான் உன்னை அன்பு செய்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்லவில்லை. மாறாக உணர்ந்துதான் சொல்கிறார். ஆனால் பேதுரு சாதாரண ஒரு மனிதன், படிப்பறிவு அல்லாதவர். அவர் வாழ்ந்த அந்த சூழ்நிலையிலே தக்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு நல்லபடியாக நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அதனால்தான் இயேசு பேதுருவை முழுமையாக புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் சொல்கிறார், நீ 3 முறை என்னை மறுதளிப்பாய். அப்பொழுது பேதுருவுக்கு புரியவில்லை. ஆனால் அது நடந்த போதுதான் அவருக்கு புரிந்தது. இரண்டாவதாக இந்த யூதாசை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, நிறைய விஷயங்கள் கூறலாம். நிறைய விஷயங்கள். அவர் பேதுருவை போல சாதாரண உழைப்பு நடத்தியவர் அல்ல. அவர் கிட்டத்தட்ட அவர் சொல்றதை பத்தி கேட்கணும்னா, இந்த ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கேட்டது ஒண்ணு, எனக்கு கிடைச்சது ஒண்ணு. நான் ஏதேதோ நினைச்சு வந்தேன், இப்ப பாதியிலே போறேன். அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் யூதாசுக்கு இருக்கிறது. அவர் நினைத்து வந்தது வேறு. அவர் செலாத்தியரின் தீவிரவாத இயக்கத்திலே இருந்தவர்.
தேசிய உணர்வு கொண்டவர். அவர் இயேசுவை பின்பற்றியதன் முக்கியமான நோக்கம் என்றால், இயேசு வல்லமை மிகுந்தவர், வல்ல செயல்களை செய்கிறவர். ஆனால் அந்த வல்லமையை வைத்துக் கொண்டு ரோமானிய அரசை நாம் கீழே தள்ள வேண்டும். அதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆகவே இயேசுவின் வல்லமையை பயன்படுத்த அவர் முன் வருகிறார். இன்னொரு புறம் அவர் ஒரு நல்ல நடிகன், ஒரு வெளிவேடக்காரன், சுயநலவாதி. அதனால்தான் தன்னுடைய சுயநலத்திற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர். இயேசுவை அவர் பின்பற்றுவதன் நோக்கம் தன்னுடைய சுயநலம், தன்னுடைய சுயநலம். அதற்காகத்தான் இயேசுவை பின்தொடர்கிறார். அதனால்தான் இயேசுவை பார்த்து சிறிது நாட்கள் கழித்த பிறகு இயேசுவை வைத்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்தபோது அவர் காட்டிக் கொடுக்கிறார். பணம் மட்டுமல்ல, பணத்திற்காக காட்டிக் கொடுத்தது என்பது ஒரு வகையான காரணம்தான். ஆனால் பணத்திற்காக அவர் காட்டிக் கொடுக்கவில்லை, மாறாக அவர் ஒரு காரணமாக இருக்கிறார். அந்த பணம் என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் அவர் காட்டிக் கொடுத்தது இயேசுவை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக துரோகம் செய்கிறார் அவர். மாணவர்களே, இந்த சுயநலவாதி யூதாசு நாம் உற்று நோக்குகின்ற பொழுது இயேசு அவனை முழுமையாக அனுமதிக்கிறார். இயேசுவுக்கு தெரியும், ரெண்டு பேரையும் தெரியும். பேதுருவுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே போல யூதாசை பற்றியும் இயேசுவுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் யூதாசுக்கு இயேசு வாய்ப்பு கொடுக்கிறார். முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடிய ஒன்று, வாய்ப்பு கொடுக்கிறார். ஏன், இறுதியிலே அந்த அப்பத்தை தோய்த்து கொடுக்கின்ற பொழுது கூட இயேசு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ செய்ய நினைப்பதை செய். அப்பொழுது கூட யோசிச்சிருக்கலாம், ஐயோ இயேசுக்கு தெரிஞ்சு போச்சு, பல நேரங்கள்ல நம்ம செய்யற பாவங்கள், நாம் செய்த துரோகங்கள் பிறருக்கு தெரிந்து விட்டது என்றால் பின்வாங்குவோம். ஐயோ வேணாம், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பின்வாங்குவோம். ஆனால் அப்பொழுது கூட, அந்த தருணத்தில் கூட அவன் செய்கிறான். அன்பானவர்களே, இந்த புனித வாரத்திலே நாம் இருக்கிறோம். நாம் இறப்பை பற்றி, பாடுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இறப்பை விட, இயேசு அனுபவித்த இறப்பை விட, இயேசு எதிர்கொண்ட அந்த இறப்பை விட அவர் எதிர்கொண்ட துரோகம் என்றவாறு இருக்கும். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் நம்முடைய எதிர்கொள்கிற துரோகங்கள் நம்ம எந்த அளவுக்கு இட்டு செல்லும், அந்த அளவுக்கு இயேசுவை இந்த துரோகமானது விட்டு சென்றிருக்கும். தன்னை நம்பி இருந்த, தன் உடன் இருந்தவர்கள் தன்னை மறுதலிக்கிறார்கள், தன் உடன் இருந்தவர்கள் தன்னை காட்டிக் கொடுக்கிறார்கள், தன் உடன் இருந்தவர்கள் தன்னை விட்டு ஓடி செல்கிறார்கள், அவர்களுடைய சுயநலத்திற்காக துரோகம் செய்கிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது இயேசு எந்த அளவுக்கு தன்னுடைய உள்ளத்திலே அதை பற்றி வாடி இருப்பார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் ஒரு பொழுதும் அவர் தன்னுடைய தந்தையை விட்டு நீங்கவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தந்தையும் அவரை ஒரு பொழுதும் நிராகரிக்கவில்லை. என்னாலும் என்னுடன் தந்தை இருக்கிறார், தந்தை சொல்வதை நான் செய்கிறேன், தந்தை என்னை அனுப்பின. இந்த நாட்களில் வருகின்ற வாசகங்கள் பிரியாவிடை என்று சொல்வார்கள் யோவான் நற்செய்தியிலே. இயேசு செலுத்துகின்ற பிரியாவிடையில் வருவது இந்த ஒரு பகுதி. ஆக தான் இந்த உலகை விட்டு செல்ல போகிறோம், தந்தையிடம் செல்ல போகிறோம் என்று எண்ணிய அந்த இயேசு தந்தை என்னோடு இருக்கிறார் என்பதை விசுவசித்து தந்தையை விட்டு ஒரு நொடி பொழுதும் கூட வெளியே செல்லாதவர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் இயேசுவை போல நாம் பல தருணங்களில் இருப்போம். நமக்கு துரோகம் செய்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு சுயநலத்திற்காக நமக்கு துரோகம் செய்தவர்கள் நிறைய இருப்பார்கள். ஒரு முறை நான் ஒரு தாயானவளை சந்திக்கும் பொழுது பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபாதர், எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்ல ஃபாதர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியில் அவங்க சொன்னாங்க, ஃபாதர், என்னுடைய சகோதரி எனக்கு எதிராக துரோகம் செய்திருக்கிறார். என்னன்னா சொத்து பிரச்சனை. எனக்கு எதிராக அவள் என்னுடைய அம்மாவோட நகையை என்ன பிரிச்சு கொடுக்கல, அவ்வளவுதான் விஷயம். நான் சொன்னேன், மன்னிச்சிருக்குமா, உங்க சகோதரி தானே, உங்களுடைய சின்ன சகோதரி தானே, உங்க தங்கச்சி தானே, மன்னிச்சிருங்க. ஷீ இஸ் நாட் ஏபிள், மன்னிக்க முடியல அப்படின்றாங்க. சுத்தமா முடியல ஃபாதர், நீங்க மன்னிக்க முடியாமல் இருக்கிறதுக்காக இந்த உடல்நலம் இப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்கிறதுமா அப்படி சொல்றேன். கடைசி வரைக்கும் மன்னிக்கல. துரோகம் அவர்கள் செய்ய நாம் பல தருணங்களில நாம் இயேசுவை போன்ற சூழ்நிலையிலே இருந்திருப்போம். அதே போல இயேசுவுக்கு எதிராக நாம் எத்தனை துரோகங்கள் செய்திருக்கிறோம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு வாய்ப்புகள் அவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு ஜபமாலை செய்வதிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மகனே மகளே என்னிடம் திரும்பி வா என்று கரங்களை விரித்துக் கொண்டு இயேசு இன்றும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நினைச்சு பாருங்க, யூதாசுக்கு 3, 4, 5 சான்ஸ் கொடுத்தாருன்னா நமக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுக்கிறார். அநேக வாய்ப்புகள் தினமும் கொடுக்கிறார். என் மகளை எப்படி என்னிடம் திரும்பி வருவாய் என்று நாம் அவரிடம் திரும்பி செல்ல முற்படுகிறோமா? சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசு அழைப்பு விடுக்கிறார் என்பதை தெரிந்து எப்பொழுது நாம் அவரிடம் செல்ல முற்படுகிறோம், அந்த எண்ணத்தை பெற்றிருக்கிறோம், அந்த எண்ணத்தை செயலாக்கம் செய்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்.
இயேசு இந்த யூதாசை மன்னித்த இதே இயேசு நம்மை மன்னிக்கிறார். யூதாசுக்கு வாய்ப்பு கொடுத்த, பேதுருவுக்கு வாய்ப்பு கொடுத்த இதே இயேசு நம்மை மன்னிக்கிறார். அந்த அவரை கைது செய்ய வருகின்ற பொழுது விட்டு சென்றவர்கள் எல்லாரும் விட்டு சென்றாலும் யார் யாரெல்லாம் விட்டு ஓடினார்களோ அவர்கள் அனைவரையும் மன்னித்து பணி அமர்த்தினார். நினைச்சு பாருங்க, பேதுரு மறுதளித்த 3 முறை மறுதளித்த பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஆக்கியிருக்கிறார். நமக்கு எத்தனை வாய்ப்புகளை கொடுக்க கடவுள் இருக்கிறார். ஆனால் நாம் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் உதாசனப்படுத்துகிறோம். வாய்ப்புகளை உதாசனப்படுத்துகின்ற பொழுது இயேசுவையும் உதாசனப்படுத்துகிறோம், அவருடைய அன்பையும் உதாசனப்படுத்துகிறோம். சிந்திப்போம் அன்புக்குரியவர்களே. அழைப்பு விடுக்கின்ற இந்த இயேசுவை நம்முடைய வாழ்விலை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். இந்த மன்னிக்கின்ற இயேசுவை நம்முடைய வாழ்விலை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். நமக்கு பல்வேறு வேலை இருக்கலாம், பல்வேறு தருணங்கள் இருக்கலாம். இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களையும் இந்த மன்னிப்பிற்காக, இயேசுவை அன்பு செய்வதற்காக, இயேசுடைய அன்பை நம்முடைய வாழ்விலை ஏற்றுக்கொள்வதற்காக செயல்பட துணிவோம். ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே எல்லா வரங்களுக்காகவும் ஜெயிப்போம். இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய, இயேசுவுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க, தன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு பிறருக்கு அன்பு செய்ய, இயேசுவை போல வாழ நம்முடைய வாழ்வை முழுமையாக பரிசுத்தமாக்க இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் நம்மை முழுமையாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசுவில் முழுமையான விசுவாசம் கொண்டு நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் என்றவாறு எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்களின் மந்தைகளை புதிய பாதையில் வழிநடத்தும் நல் ஆயர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் எம் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் மக்களின் நலனுக்காகவும், நாட்டின் வளர்ச்சிக்காகவும், சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தியாக உள்ளத்தோடு பணிபுரிந்திட அருள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் அன்பு இறைவா, புனித அந்தோணியாரை நாடி தேடி வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதியும். இவர்களின் குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகள், வறுமை, வேலையின்மை, தாமதமின்மை, உடல் நலமின்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் இன்னலுறும் இவர்களின் வாழ்வில் புது செயல் ஒன்றை செய்கின்ற உமது பேரருளை நம்பி மனமாற்றத்தின் பாதையில் நடந்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாட்டில் நிலநடுக்கத்தால் உயிரையும் உடைமைகளையும் இழந்து வாழும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது இரக்கத்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைத்து மீண்டும் அவர்கள் அனைவரும் நல்ல நிலைக்கு திரும்ப தேவையான அருளை நிறைவாக தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு இறைவா, எங்கள் வார்த்தையாலும் மனதாலும் உப்பாதம் எழுப்பியுள்ள மக்களின் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். அனைத்தையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஒரு நாளும் உம்மை விட்டு பிரியாமல், உம்மை விட்டு பிரிந்து செல்லாமல், வழி நடந்து உமது மாட்சியில் பங்கு கொண்டு உம்மை அன்பு செய்து வாழ எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கண்களை நான் தந்திருப்பே, கண்களுக்கோ பார்வையில்லை, கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை,
பாதத்தில் உள்ளத்தை நான் வைத்தேன், உள்ளத்தில் ஞானம் இல்லை. ஆய்ந்தே போனே கண்ணீரும் கண்ணில் இல்லை. காய்ந்தே போனே கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முதுகையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலிபொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கு நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டேன். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் மற்றும் இவ்வுலகில் முகவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் உம் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும் தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. என்னாலும் என் அன்பை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே. என்னாலும் என் அன்பை மறவாதே. உன்னை விட்டு பிரிந்தாலும் கண்ணை விட்டு மறைந்தாலும், உன்னை விட்டு பிரிந்தாலும் கண்ணை விட்டு மறைந்தாலும், உன்னை என் கண்
எனவே எண்ணியதை மறவாதே, என்னாலும் என் அன்பை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே, என்னாலும் என் அன்பை மறவாதே. துன்பங்கள் சேர்ந்தாலும் துவண்டு நீ சோர்ந்தாலும், துன்பங்கள் நேர்ந்தாலும் துவண்டு நீ சோர்ந்தாலும், என் அன்பு உன்னை தாங்கும், என் நினைவை உன்னை காக்கும். என்னாலும் என் நினைவை உன்னை காக்கும். நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே, என்னாலும் என் அன்பை மறவாதே. நான் உன்னை கேட்பதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான். உன்னை நான் அன்பு செய்தேன் என்பதை மறவாதே, என்னாலும் என் அன்பை மறவாதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.